அந்த நிலக்கரி இறக்குமதி பண்ணுறதுல அப்புறம் மின் உற்பத்தி பண்ணி கவர்மெண்ட் கொடுக்கறதுல முறைகேடு. அப்பவும் இந்த மாதிரி ரெய்டெல்லாம் வந்து எல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட 900 கோடி கிட்ட ஊழல் அரசை வந்து ஏமாற்றி பணம் எடுத்துருக்கிறாரு. அதில் என்னாச்சு? அந்த வழக்கு என்னாச்சுங்கய்யா சார்? அதாவது 1991 இந்த கான்ட்ராக்ட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் ஜெயலலிதா சிஎம் ஆகுறாங்க. அவங்க தான் பார்த்து ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்துட்டு குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஏன்னா இதில் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் நிலக்கரி எல்லாத்தையும் ஓவர்லுக் பண்ணி தான் அவங்க கொடுத்தாங்க. நிலக்கரி இறக்குமதி இல்லை. இது சார் ஒரிசாவிலேருந்து ஷிப்பில் வந்து மெட்ராஸுக்கு கொண்டு வந்து இங்கேருந்து வேகனில் ஏற்றி திருமல் பவர் ஸ்டேஷனுக்கு அனுப்புறது. அந்த கான்ட்ராக்ட் தான் 91 போட்ட கான்ட்ராக்டு. 2016 எடப்பாடியில் 17 எடப்பாடி தான் அந்த ஆளை மிரட்டி கேஸை விட்ரா பண்ணு, கேஸ் போட்டுகிட்டே போயிட்டு இருந்தது. அவருடைய கதையை சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ தான் அந்த ஆள் விட்ரா, இல்லைன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரியிலலாம் உனக்கு தொந்தரவு கொடுப்பேன்னு சொன்ன பிறகு தான் இந்த கேஸை விட்ரா பண்ணாப்புல. யார் கேஸ் போட்டது? கேஸ் வந்து ஐயப்பன். அவர் கவர்மெண்ட் மேலே போடுறாரு. கவர்மெண்ட் மேலே இல்லை சார். அதாவது ஒரு கேஸை போட்டு திரும்ப டெண்டர் கால்ஃபார் பண்ணாமல் இருக்கு. அது ரெண்டாவது அது வந்து ஃபேவரா இவருக்கு வந்தாலும் டெண்டர் கால்ஃபார் பண்ணிடுவாங்க, நெகட்டிவா வந்தாலும் டெண்டர் கால்ஃபார் பண்ணிடுவாங்க. அதனால கோர்ட்ல அதை இழுக்கணும். அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அது மாதிரி போட்டு வச்சு 16 வந்து எடப்பாடி தான் அதை மிரட்டி பண்ண வைக்கிறார். கேஸ் போட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆளு டைரக்டா போடாம இவருடைய சப்கான்ட்ராக்டர் வெஸ்டர்ன் ஏஜென்சிஸ். நோட் பண்ணீங்க, வெஸ்டர்ன் ஏஜென்சிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மலையாளியோட கம்பெனி, அவங்கள வச்சு கேஸ் போட்டாங்க. எவ்வளவு உள்ளடி வேலை நடந்தது. ஆமா, இந்த கேஸ் வந்து சிட்டி சிவில் கோர்ட், அப்புறம் இது அடிஷனல் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், திரும்ப சுப்ரீம் கோர்ட்ல ரிமாண்ட் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு, திரும்ப ஹைகோர்ட் வந்து ரிமாண்ட் பண்ணி இந்த 2016 எடப்பாடி சொல்ற வரைக்குமே சிட்டி சிவில் கோர்ட்ல இருந்தது. டேட்டு தள்ளிட்டே தான் போகணும். ஜட்ஜ்மெண்ட் ஃபேவராகவும் வரக்கூடாது, எகென்ஸ்டாகவும் வரக்கூடாது. அப்போ 91 எடுத்த கான்ட்ராக்ட் 2016 வரைக்கும் கட்டுப்படி ஆகுதுன்னா அப்ப என்ன பிரைஸ் கிடைச்சிருக்குன்னு நம்ம அதை பாருங்க. கொள்ள அடிச்சிருப்பாங்களா? அப்படி அடிச்ச பணத்துல இன்னும் முறையா அரசுக்கு கட்ட வேண்டியதே ஏமாத்தி. இது இல்லாம ஒரு வேகன்ல 10 டன் ஏத்துறாங்கன்னு வச்சுங்களேன், 10 டன் கணக்கு இருக்கும், 8 டன் தான் ஏற்றிருப்பாங்க. தண்ணி அடிச்சிருவாங்க. அந்த வெயிட் கூடி அந்த தண்ணி எடுத்து உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு வேகன் ஃபுல்லா எத்தனை 1000 டன்னு போவோம். அதுவும் ஒரு கேஸ் நடக்குது. அதுவும் நடந்துட்டு இருக்கு. ஆமா, தண்ணி அடிச்சா அப்படி அந்த இது இந்த வழக்கு நடக்குது. நிலக்கரியில மோசடி பண்ணது நடக்குது. இடி ரைடு, இடி வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. சிபிஐ வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி விஷயத்துல நடந்த முறைகேடு, ஊழல், பணம் கொள்ளை, இப்படி எக்கச்சக்கம் அது நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் வழக்கு, ஊழல், முறைகேடு. இந்த நபர் எப்படி முதலமைச்சர்களை தொடர்ந்து சந்தித்து அதான் சார், இது அவங்க நீங்க சொன்னது மாதிரி இன்டெலிஜென்ஸ் வச்சு இது மாதிரி ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு, இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு விசாரிச்சுட்டு தான் சிஎம் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு ஒன்றும் தெரியாது. உண்மையிலே முதலமைச்சருக்கு வந்து குறிப்பு கொடுப்பாங்க இன்னைக்கு. ஆனா வந்து சார் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா இந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். ஏன்னா நேத்து ஒருத்தன் 1 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கியிருக்கான், வந்தது அடுத்த நிமிஷம் அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நேற்று சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் ஆபீஸ்ல 36 லட்ச ரூபா பிடிச்சிருக்காங்க. அது அக்கௌண்ட்ல வராத பணம். இமிடியேட் ஆக்ஷன் 7 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ இவர் நாலேஜுக்கு போயிடுச்சு, டெஃபினட்டாக ஒரு ஆக்ஷன் எடுத்துடுவாரு. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லைங்க. ஒரு நல்ல முதல்வர் நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இல்லை இந்த வாய் வள்ளியம்மைன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அது வந்துட்டு அவங்க ஆடிட்டர், செட்டிநாடு சிவனுடைய ஆடிட்டர், செட்டியார் லேடி குரூப். அந்த குரூப்புக்கு ஆடிட்டர் லேடி. ஆமா, அவங்க எப்படி உள்ள வராங்க? இன்னைக்கு அவர் வேலைக்கு ஆடிட்டரா வந்தாங்க. அவங்க கிட்ட மட்டுமே ஒரு 1000 கோடி இருக்கும். அவரு அப்புறம் வள்ளி இவரு ஆரம் பழனியப்பன், இது மாதிரி ஒரு 3-4 பேர் இருந்தாங்க. இடி ரைடு நடந்தப்ப இவங்களுக்கெல்லாம் நல்ல அடி கிடைச்சிருக்குது. எல்லாரும் என்ன நடந்ததோ ஒத்துட்டானுங்க. அதனால இப்ப அவங்களெல்லாம் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டான். யார் அனுப்புனது? ஐயப்பன். இந்த ஆரம் பழனியப்பன் இன்னும் ஒரு சில பேரெல்லாம் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாப்புல. இன்னொருத்தர் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ராமசாமி தான் அப்ரூவல் எழுதி கொடுத்துருக்கிறாரு, என்னென்ன நடந்திருக்கு, எப்படி முறைகேடு. அவர் வயசானவர், அவர் பயந்து போய் எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டாரு. அதனால அவர் எல்லாம் இப்போ வேலையை விட்டு. அவங்களாம் சேலரி எவ்வளவு நீங்க 10 லட்சம். ஏன்னா அவங்க தான் தண்ணி அடிச்சது.
மாசம் பவுல்ல. 10 லட்சமா? மாசத்துக்கு மாசம் 10 லட்சம். மாசம் 10 லட்சம். அந்த பழனி முருகனும் 12 லட்சம் சேலரி. ம். தப்பு செய்யறவன் தான் சார் இது மாதிரி அதிகமா கொடுப்பான். ம். ஆ. மாசம் 10 லட்சம் 12 லட்சம் சம்பளம்னா எங்கே போகுது? ஆமா. அவர் ராமசாமிலாம் ரிட்டையர் ஆனவர். ம். திரும்ப கூப்பிட்டு வச்சு அவர் அந்த தண்ணி அடின்னு சொல்லி ம். அது மாதிரி பண்ணது. ஆனா அவர் இப்ப எல்லா வாக்குமூலம் ஆமா, கொடுத்துட்டாரு. ஆமா, அந்த ஆமா. விசாரணை நடந்தப்ப வயசானவர் சார் இதுதான் வச்சுட்டு இருப்பாரு ஆமா, ஆமா. அவரு. ம். இது இந்த அம்மா வள்ளியம்மை வள்ளியம்மை வாய் மட்டும்தான் வள்ளியம்மை. இப்போதைக்கு இருக்குது. அது அதான் ஆடிட்டர். ம். அவங்களுக்கு எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்தது? சிங்கப்பூர்ல சொத்து இப்படி இல்ல அதான் எல்லாம் இவங்க நான் தான் சொல்றேனே, ஐயப்பனுக்கு வந்து பெரிய புத்திசாலியும் கிடையாது, ம். பெரிய பிசினஸ் மேக்னெட்டும் கிடையாது. ம். அவன் கூட இருந்தவங்களே எக்கச்சக்கமா கோடி கோடியா சம்பாதிச்சுட்டாங்க. ம். ஒன்றும் இல்லை, அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, ம். அவர் சிங்கப்பூர் சிட்டிசன். ம். அவர் வந்து சிங்கப்பூர்ல இருந்தப்ப இவங்க ரூமுங்களை அங்கே தங்க வைத்தெல்லாம் இடம் கொடுத்துருக்காரு. ம். அவனை கொண்டாந்து இங்கே நம்பிக்கையா வச்சிருந்தாப்புல. அப்புறம் பார்த்தா 14 கோடி அடிச்சிட்டாப்புல அந்த ஆளு. ம். தனியா ஒரு அக்கௌண்டே ஓப்பன் பண்ணியிருக்காப்புல. ம். செட்டிநாடு பில்டர்ஸ். யாரு? அந்த முத்து கணேசன் அவர். செட்டிநாடு பில்டர்ஸ்னு. அதான் இவங்க கம்பெனி. ம். அதில் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் செக்கையெல்லாம் வாங்கி போட்டு ம். அந்த பணத்தை அடிச்சு ம். அதுக்கப்புறம் அதில் போலீஸில் நாங்களாம் சேர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ம். 11 crores ரெக்கவர் பண்ணோம். ம். அதில் வந்து அந்த செட்டிநாடு இருக்கிற அக்கௌண்டன்ட்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணோம். ஓ. எல்லாரும் எல்லாம் கூட்டு ம். கொள்ளை. ம். அதில் ஒரு லேடி ஆல்சோ இன்வால்வ்டு, ம். அக்கௌண்டன்ட்டு. ம். அதையும் போலீஸ் வந்து பிடிச்சி கொண்டு வச்சோன்னா அதெல்லாம் சொல்லிடுச்சு. ம். இங்கேருந்து எத்தனை கோடி அடிச்சா எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும். இப்போ இந்த அம்மாட்ட இந்த வாய் வள்ளியம்மை அந்த பணம்லாம் என்ன ஆகும்? இருக்கிற பணம்லாம் தெரியல சார், அது எப்படி வச்சிருக்காங்கன்னு. ம். அவங்க பணம் எவ்வளோ வச்சிருக்காங்க என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மையிலேயே ம். அந்த அம்மா ஆடிட்டர். பட் அவருக்கு சொல்கிற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது எல்லாம். அவரும் அதுவும் சம்பாதிச்சிருக்கோம். அதுக்கும் பயங்கர சேலரி அதிகம். ம். ஆனால் இது எங்கே வச்சிருக்குது எது வச்சிருக்குங்கிறது அது நமக்கு அந்தளவுக்கு விவரமாக தெரியாது. ம். என்கிட்டலாம் கூட பேசாது. என்கிட்ட ஒரே ஒரு நாள் தான் இத்தனை வருஷத்தில் பேசியிருக்குது. ம். தோண்ட எங்கே தோண்டினாலும் பணம்ன்ற மாதிரி ஆமாம். எப்படி தொட்டாலும் பணம் அவங்கவுங்களும் சார் 500 கோடி, 1000 ஆண்டவனா கோடின்ற பார்த்து மாதிரி. அவன் வந்து ஒரு ராஜா குடும்பத்துக்கு வழக்கு பிள்ளையா வந்து ம். நல்லா கொடுத்துருக்குறாப்புல. ம். அவங்க லைஃப்ல இவ்வளவு காசுலாம் பார்த்துருக்க முடியாது. ம். இதை வச்சுட்டு எவ்வளவு நல்ல விதமா இருக்கலாம், ம். நாகரிகமா இருக்கலாம், ம். 4 பேருக்கு உதவி பண்ணலாம், ம். நல்ல பேர் எடுக்கலாம். ம். வந்த உடனே எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சான். ம். இப்போ பாருங்க, வீடு க்ளீன் பண்றதுக்கெல்லாம் கான்ட்ராக்ட். ம். அந்த வீடு எல்லாம் சர்வெண்ட் இருந்தவங்க அவங்களே பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே வெளியில கான்ட்ராக்ட் கொடுத்து எல்லாம் மொத்த கான்ட்ராக்ட். டெய்லி மிஷின் வச்சு வந்து க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. ம். இது என்னமோ கவர்னர் பங்களா மாதிரி கேட்லாம் போட்டு யாரும் உள்ள போக முடியாது. ம். அங்கங்க கேமரா, ம். உள்ள ஒரு கேட்டு. அந்த அந்த பங்களா முழுக்க அவருக்கு சொந்தமா என்ன? இல்ல கிடையாது. 25 அதான் 75 தான் இவங்களுக்கு, 25 தான் அவருக்கு, ஐயப்பனுக்கு. ஆனா அவரு தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு. கேட்க ஆள் இல்லை. இதுல வந்து இன்னொருத்தர் கருப்பையான்னு ஒரு கேரக்டர் வருது. ஏன்னா இப்ப கருப்பையா தான் இந்த செட்டிநாடு வித்யாசரம ஸ்கூலு அந்த ட்ரஸ்டி இன்சார்ஜு குமாரராணி மீனாம்மா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு அவங்க தான் இருக்கும்போதே இவரை தான் நியமிக்கிறாங்க. எனக்கு பிறகு இந்த ட்ரஸ்டி எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவரும் செட்டியார். அவருடைய கேரக்டர் எப்படி அவருக்கும் இப்போ ஐயப்பனுக்கும் ஒரு மோதல் போயிட்டு, ஏன்னா டேக் ஓவர் பண்ணுறதுக்காக ஐயப்பன் ஒன்று பண்ணுறாரு. அவர் கோர்ட்டில் போயிட்டு அது ஸ்டே வாங்குறாரு. அப்புறம் எதுவும் நடக்குது. இப்போ அவர் கண்ட்ரோலில் வந்திருக்கிறது. அந்த கருப்பையான்றவர் எப்படிங்க சார்? அந்த கருப்பையாவையும் எனக்கு வந்துட்டு 1985 தெரியும். ரொம்ப நல்ல மனுஷன். அதாவது அந்த கம்யூனிட்டியில் ஒரு தங்கமான ஆளு, ஒரு நேர்மையான அவர் தான் சார். ரெண்டாவது, தான் பெத்த தாய் மாதிரி அந்த அம்மாவை காப்பாற்றினார். அதுவும் எனக்கு தெரியும். அந்த அம்மாவும் அவருக்கு நல்லா ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க, உள்ள மாதிரி கொடுத்துருந்தாங்க. குமாரராணி மீனாமுத்தையா ஆட்சி. ஆனால் எம்ஏஎம் இருக்கிறப்பயே ஐயப்பனும் எம்ஏஎம் சேர்ந்தே அந்த அம்மாவுக்கு பல ட்ரபிள் கொடுத்தாங்க. காம்பவுண்ட் வாழை, அந்நியாரு காம்பவுண்ட் வாழை இடிக்கிறது எல்லா வேலையும் அப்பெல்லாம் கிட்ட இருந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணது இந்த கருப்பையா தான். போலீஸ் எல்லாம் வச்சு அந்த அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த அண்ணாமலை அவங்க வளர்ப்பு பிள்ளைய எடுத்தாங்கல்ல, அவர் வந்து ஒரு வளர்ப்பு பிள்ளை எடுத்திருந்தாங்க. அவர் வந்து எனக்கு அதிக பழக்கம் கிடையாது சார். நான் அவர்கிட்ட பேசுனது கூட கிடையாது. பார்த்துருக்கேன். என்ன அவர் பார்த்தது வந்துட்டு அன்னைக்கு டெத் அன்னைக்கு தான். அதுவும் என்ன யாருன்னு அவருக்கு தெரியலை. ஐயப்பனு கையை காமிச்சு என்ன சொல்கிறான் யாருன்னு. அதே மாதிரி இந்த விஜயகுமார் ரெட்டிக்கும் என்ன யாருன்னு தெரியாது. அப்பல்லோ விஜயகுமார் ரெட்டி அவர்கிட்டையும் கையை காமிச்சு என்ன சொல்கிறாங்க. நானும் என் சம்பந்தி எல்லாரும் அங்கே ஆட்சி தலைமாட்டிலே உட்காந்துருக்கோம்.
நம்ம மீனாமத்தியா இறந்தாங்கல்ல, ம் அவங்க தலைமாட்டில். ம் இன்னொருத்தர் பழனி பண்ண ஒரு அட்வொகேட்டு, 3 பேரும். ம் அப்போ அவங்க அப்போ இருந்தப்பயே எம்ஏஎம்மும் அது செஞ்சது தப்பு தான். ம் தன்னுடைய வளர்ப்பு பிள்ளைக்காக ம் தன்னுடைய அண்ணியே அவர் எதிர்த்துக்கிட்டாருங்க. ம் பகையாயிடுச்சு. ஆமாம், அவங்களுக்கு பல தொந்தரவு கொடுத்தாரு. 2 பேரும் சேர்ந்து இவங்களுக்கு அன்னிக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க, பிரச்சனை எல்லாம் அதுவும் ஓடிட்டு இருந்த பக்கம். மறுபடியும் வந்துட்டு எம்ஏஎம்முக்கும் இவருக்கும் பிரச்சனை ஆனவுடனே கொஞ்சம் அன்னி விஷயத்துல எம்ஏஎம் ஒதுங்கி இருந்துட்டாரு. இந்த ஆளு வந்துட்டு யார் சொல்றீங்க? ஐயப்பன். என் கூட ஏன் ரொம்ப க்ளோஸாக எல்லாம் இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீப காலங்களில் 2018-19 இந்த பிரச்சனை எப்படியா இருந்தாலும் கருப்பையாவுக்கும் அவருக்கும் பிரச்சனை வரும். கருப்பையா வந்துட்டு சொன்னால் கேட்கக்கூடிய ஒரே ஆள். யார் சொன்னா கேட்பான்னா கேபி சொன்னாதான் கேட்பாரு. நீங்க சொன்னதான் கேட்பாரு. அதனால நம்ம கேபியை கையில் வச்சு. கருப்பையா எப்படி நல்லா அப்படி ரொம்ப நல்ல ஐயப்பன் மாதிரி ரொம்ப நல்லவர் சார். அவருக்கு நீங்கள் மீனாமத்தியா வந்து எழுதி வச்சிருக்கலாம், அந்த சொத்து கிடைக்கலாம். அந்த சொத்தை வச்சுட்டு ஒன்றும் அவர் சாப்பிட போகிறது கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த இதில் அது வந்து ஸ்கூலில் அவங்களாம் நடத்தணும்னு இருக்காங்க. அப்புறம் அந்த இது இருக்குல்ல பங்களா, அதில் வந்து அந்த முதியோர்களுக்கு தங்க வச்சு இலவசமாக சாப்பாடுலாம் போட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அதை கடைசி வரைக்கும் செய்வார் சார் அவர். அது மாதிரி மனுஷன். அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது. ரொம்ப தெய்வ பக்தி உள்ள மனுஷன். ஆண்டவன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு எதாக இருந்தாலும் ஆண்டவன்கிட்ட தான் போய் சொல்லுவார். அது மாதிரி ஒரு கேரக்டர். அது மாதிரி நேர்மை தவறாமலாம் போக மாட்டார். நீங்கள் தெரியாதவங்களா இருந்தால் கூட போய், சார் இது என் பிள்ளை, எனக்கு ஒரு சீட்டு ஒன்று வேணும் சார், உடனே கொடுப்பாரு. அது மாதிரி ரொம்ப நல்ல டைப்புங்க. இப்போ என்ன நினச்சாருனாக்கா, கருப்பையா எப்படியாவது உள்ளே வச்சு இந்த ஆட்சி இறந்தோடனே பண்ணிடலான்னு ரொம்ப ஒரு ஆட்சி இறந்த உடனே கைது பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி 2 நாள் உள்ளே வச்சுட்டு மிரட்டி எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு தான் ஐடியா பண்ணது. ஆனால் அது இப்படி மாறும்னு சொல்லி, அதான் ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் கரெக்டாக பண்ணிட்டான் பாருங்க. பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி எம்ஏஎம்முக்கு கடைசி காலத்தில் இவன் சாப்பாடு கூட போடல சார். யார்? ஐயப்பன் சாப்பாடு போடலன்னாக்கா மளிகை ஜாமான்லாம் வாங்குறதுக்கு எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க பணத்தை. அதே மாதிரி செட்டிநாடு ஹெல்த் சிட்டிலேருந்து தான் மாத்திரை வரும், அதையும் கொடுக்காதீங்கன்னு நிப்பாட்டிட்டான். எனக்கு மாத்திரைய சொந்த அப்பா வளர்ப்பா. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் அவர் பணம் கொடுத்தாந்துச்சு, சரவண பவனில் போய் சாப்பாடு எடுத்தாந்து எம்ஏஎம் அந்த சர்வெண்ட் எல்லாரும் அங்கே சாப்பிட்டாங்க வீட்டில். அடுத்த நாள் போய் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வரதுக்குள்ள அந்த ஒரு நாளைக்கு சரவண பவனில் போய் சாப்பாடு எடுத்தாந்து அவரை சுற்றி இருக்கிற சர்வெண்ட்லாம் சாப்பிட்டாங்க சார். கொடுமை இவ்வளோ பண்ணியிருக்கிறார் மனுஷன். இதில் இன்னொரு இந்த ரேஸ் கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, கிண்டி ரேஸ் கோர்ஸு, அது இடம் மொத்தம் எவ்வளவு, அதனுடைய மதிப்பு எவ்வளவு, அது எப்படி இப்போ அரசுக்கிட்ட? கிண்டி ரேஸ் கோர்ஸ் வந்து சார் 160 ஏக்கர். அது இல்லாமல் சொந்த லேண்டும் இருக்குது அங்கே. ஆமாம், அதில் தான் ஒரு இடத்த டிஎல்எஃப்க்கு விற்றுட்டாங்க. அது அந்த அமௌண்ட் வந்து இப்போ 400 கோடி. அது டிஎல்எஃப்க்கு விற்றது மட்டுமே 400 கோடி. அந்த 400 கோடியில் வந்துட்டு 100 கோடியை செலவு பண்ணிட்டாங்க. இவருக்கு முன்னாடி இருந்த சேர்மன் எம்எம் இறந்த பிறகு ஆர்கேன்னு சொல்லி அவர் பிராமின் அவர் இருந்தார், அந்த குரூப் எடுத்து செலவு பண்ணிட்டாங்க. பாக்கி இப்போ 300 கோடி ஸ்டில் டெபாசிட் இருக்குது. இப்போ நான் அவரெல்லாம் ஒன்றா இருந்தப்ப எலெக்ஷன் வச்சு அந்த ஆர்கே இறந்துட்டார். அப்போ எலெக்ஷன் வைக்கணும்னு சொல்லி கோர்ட்டில் போட்டு ஒரு டைரக்ஷனை வாங்கி ஜஸ்டிஸ் ராமநாதன் ஃபிக்ஸ் பண்ணி அவர் அட்மினிஸ்ட்ரேட்டராக போட்டு எலெக்ஷன் வைக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ இவன் முத்தையா ஐயப்பன் தலைமையில் ஒரு டீம், அவர், நான், பாலாண்டனி, ரவின்னு ஒருத்தர், ராமசாமி, இந்த அருண் அழகப்பன், இது எங்கள் இதில் வந்து 12 பேர். ஏசி முத்தையா அப்போ தனி டீம். ஏசி முத்தையா, அந்த இந்து ரமேஷ் ரங்கராஜன், அது மாதிரி அவங்க 12 பேர் சார். எலெக்ஷன் நடந்தது. எலெக்ஷன் வந்து கோரம் 200 பேர் வரணுன்ட்டு ஜட்ஜி 3 தடவை ஊற்றி வச்சு கடைசியில் சாயந்தரம் 5 மணிக்கு தான் 200 பேர் வந்து முடிச்சு பண்ணாங்க. மொத்தம் 508 போலிங் ஆனிச்சு. அதில் இந்த 12 பேர் கிண்டி ரேஸ் கோர்ஸ் அந்த ட்ரஸ்டி சொல்கிறீங்க, அதாவது இது அது கம்பெனி ஆக்டில் வருங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அந்த மாதிரி. ஆமாம். அப்போ 12 பேர் ஜெயிக்கணும். எங்கள் சைடு 12 பேர் நின்னோம், அவங்க சைடு 12 பேர் நின்னாங்க. எங்கள் சைடு 9 பேர் ஜெயித்தோம், 3 பேர் தோத்தாங்க. அந்த 3 பேர் யாருனாக்கா, ஒன்று வந்து
ரவி பச்சமுத்து எங்கள் சைடு இருந்தவர், எஸ்ஆர்எம் காலேஜில் அவர், இன்னொருத்தர் வந்து ரூஸ்வெல்ட் அவர், இன்னொரு ஆள் தோத்தார் சார், 3 பேர் தோத்தாங்க. அவங்க இதில் வந்துட்டு 9 பேர் தோத்தாங்க. அவங்க இதுனா யாரை சொல்றீங்க? ஏசி முத்தையா குரூப், பெரியவர் குரூப். ஏசி முத்தையா இருக்காங்கல்ல ஸ்பிக், அவங்களோட குரூப். அதில் ஏசி முத்தையாலாம் ஜெயிச்சிட்டாங்க. அதில் வந்துட்டு 9 பேர் தோத்தாங்க. ஜெயிச்சது ஏசி முத்தையா, நம்ம இது இருக்குல்ல முருகப்பா குரூப், அருண் அழகப்பன், அந்த ரமேஷ் ரங்கராஜன் ஹிந்து குரூப், இந்த 3 பேர் தான் ஜெயித்தாங்க. அப்புறம் மீட்டிங் போட்டு நாங்கள் சேர்மனாக ஒரு எலெக்ட் பண்ணோம். எலெக்ட் பண்ணி 2019 எல்லாம் பொறுப்புகள்லாம் டேக் ஓவர் பண்ணோம். எடுத்த 2 நாள்லேயே என்ன பண்ணாப்புல, செட்டிநாடு சிமெண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்டண்ட்டை கொண்டாந்து அங்கே ஃபைனான்ஸ் கண்ட்ரோலராக போட்டாப்புல. அதுக்கப்புறம் செந்தில்குமார்னு சொல்லி ஒரு பையனை செட்டிநாடு சிமெண்ட்லேருந்து கொண்டாந்து ஹெச்ஆராக போட்டாப்புல. ஐயப்பன். அப்பயே நான் அப்போஸ் பண்ணேன். எதுக்கு நீ வந்து கிண்டி ரேஸ் கோர்ஸுக்கு கம்பெனிலேருந்து ஸ்டாஃபை கொண்டு வர்ற, பேப்பரில் கால்ஃபர் பண்ணா எவனோ சிஏ படித்தவங்களாம் இருக்கான், ஆள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனிச்சுங்க. நான் இதுக்கு தான் நீ ஏதாவது கேள்வி கேட்ப, நீ வேண்டாம், நான் இன்னைக்கு ஜெயிக்கிறோம், நான் சேர்மனாக இருந்தேன்னா நீ இருந்தா என்ன அப்படின்னு என்கிட்ட சொன்னாப்புல. நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது. அதில் வந்துட்டு இந்த கிண்டிலேயே அந்த கிளப்பு இருக்குல்ல, கிளப் ஹவுஸு, அதுக்கு செப்பரேட் ஒரு கமிட்டி போடுவாங்க, அதுக்கு ஒரு சேர்மேனு. அந்த சேர்மனாக நான் ஆகிட்டு அதுக்கு ஒரு கமிட்டியை நான் ஃபார்ம் பண்ணி பக்காவாக பண்ணேன். எல்லாம் ஃபுட்டுலேருந்து எல்லாம் குவாலிட்டியாக பண்ணி அருமையாக பண்ணி அந்த வருஷம் நியூ இயரை என்னுடைய ஸ்பான்சராக பிரமாதமாக கிராண்டாக எல்லாருக்கும் ஃப்ரீயாக பிரியாணி காடை கீடன்னு போட்டு அருமையாக சுற்றிட்டேன். அதே மாதிரி ரஷ்யாவிலேருந்து பொங்கல் பண்டிகைக்காக ரஷ்யன் டான்சர்ஸ் வந்தாங்க. நம்ம ரஷ்யன் கல்ச்சுரல் இருக்குல்ல, தங்கப்பான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பிலாங்ஸ் டு மை கம்யூனிட்டி. அந்த நேரம் அவங்கெல்லாம் வந்துட்டு ரஷ்யாவுக்கு கிளம்புறதா இருந்தாங்க. எதார்த்தமாக ஃபோன் அடித்தேன், எல்லாம் இங்கே தான் இருக்கணும், அழைச்சிட்டாங்க ரேஸ் கோர்ஸ் இருந்தேன். இப்போ ஜஸ்ட் 50,000 ஃபர்ஸ்ட் கிளாஸ் டான்ஸுங்க, ஒரு 6-7 டான்ஸ் அசத்திட்டாங்க. அப்படி பண்ணி எனக்கு ஒரு நல்ல இமேஜ் வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்தோம் இவன் நமக்கே வெயிட் வச்சிருவோம் என்ன. அது மாதிரி ஒரு ஷட்டில் காக் டோர்னமெண்ட் நடத்தணும், அருமையாக நடத்தி நான் ஸ்பீச் எல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் கப்புலாம் கொடுத்தோம். இதெல்லாம் வந்து அவனுக்கு ஒருத்தர் வேண்டியவன் காளையப்பன்னு ஒருத்தர் ரேஸ் கிளப்பில், அவன் காளையப்பன்னு பதிலாக அவனுக்கு எட்டையப்பன்னு பேர் வச்சிருக்கலாம். காளையப்பன் அவனு ஒரு மெம்பரு, அவனுக்கு பணம் இவன் தான் கட்டணும், வேற ஐயப்பன் தான் கட்டணும். இப்போதான் மெம்பர் ஆனான். அது மாதிரி வின்சென்ட்னு ஒருத்தன் இருக்கான், இப்போ அவன் ரேஸ் கிளப் ஸ்டாஃபாக இருக்கிறவன் மெம்பராக இருந்தாக்கா ஸ்டாஃபாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதை ஓவர்லுக் பண்ணி இப்போ அவனை போட்டு அவனுக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம் மாதம். 1.5 லட்சம். ஆமாம், எல்லாம் ஐயப்பன் பண்ணுறது எல்லாம் ரேஸ் கிளப் பணம். அது எப்படி இப்போ அது லாஸ் ஆச்சு? அது எப்படி அந்த கவர்மெண்ட் எடுக்கிறது? அதில் ஒன்றும் லாஸ் எல்லாமே ஆகலை, பணம் இன்னும் 300 கோடிக்கு மேலே இருக்குது. இது கவர்மெண்ட் லேண்டு தான், அந்த 120 ஏக்கர். அது வந்து 99 வருஷம் லீஸு சார். இந்த ரேஸ் கோர்ஸ் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1777 ஆரம்பித்த ரேஸ் கோர்ஸ், த ஃபர்ஸ்ட் ரேஸ் கோர்ஸ் இன் இந்தியா. அதுக்கப்புறம் தான் கல்கட்டாலாம் 200 சில்லற வருஷம் ஆகுது. 99 வருஷம் லீஸ் முடிஞ்சு 3வது 99 வருஷமும் போட்டாச்சு. எப்போ போட்டதுன்னா 1947 46 2045 வரைக்கும் நமக்கு அந்த லீஸ் இருக்கு. ஆனால் அதுக்கு வந்து வருஷத்துக்கு அந்த 160 ஏக்கருக்கு 619 ரூபா, மொத்தமே 619 ஒரு வருஷத்துக்கு. மொத்தமே 30,000 என்னமோ ஒரே செக்காக வாங்கிட்டாங்க கவர்மெண்ட். அந்த காலத்தில் அதெல்லாம் காடு சார். ஆனால் அந்த கேஸ் அப்பயே கவர்மெண்ட் போட்டு 1974 ஒரு ஜிஓ போட்டு லீஸ் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி நம்மள்ட்ட அரியர்ஸ் கேட்குறாங்க. அப்போ எம்எம் இருக்கிறப்ப என்னிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணார். நான் கோர்ட்டில் போட்டு ஒரு 10 ஜட்ஜு அந்த கேஸை எடுத்து, நீங்கள் வந்து இது கேட்கறது தப்பு, ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபுல் அமௌண்ட் வாங்கிட்டீங்க, 99 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணிட்டீங்க, ஆனால் நீங்கள் அந்த ஆஃப்டர் 99 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் எதாக இருந்தாலும் கன்சிடர் பண்ணணும்னு எல்லா அட்வொகேட் ஜெனரலுமே அந்த கேஸை வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. கடைசியில் இப்போ வந்துட்டு அந்த கேஸு தோற்று போச்சு. நான் அதில் தலையிடலை. இப்போ ஐயப்பன் வந்த பிறகு தான் தோற்றுது. கண்ணா புண்ணான்னு அட்வொகேட்டை மாற்றுறது, இவனுக்கு வேண்டிய அட்வொகேட்டை வைக்கிறது, இது இப்போ இது அப்போ வந்து சார் 2019 20 ஒரு குழுக்கள் வரும். இந்த 12 பேரில் சர்க்குலேஷன்
4 பேர் வந்ததுனாக்கா திரும்ப அந்த 4 பேர் எலெக்ஷன்ல நிக்கலாம், வேற ஆளுங்களும் போட்டி போடலாம். ஃபர்ஸ்ட் 4 பேர்ல என் பேரு, ஐயப்பன் பேரு, இன்னும் 2 பேர் வந்தது. அந்த 4 பேரும் வந்துட்டு எலெக்ஷன்ல திரும்ப நின்னோம். அப்ப அந்த வருஷம் மட்டும் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா, ஆர்ஓசியில் வந்து கிளீனா இருக்குது. பிலோ 1000 மெம்பர்ஸ் வந்து பிசிக்கல் ஓட்டிங், அபோவ் 1000 ஓட்டர்ஸ் இருந்தாக்க இ ஓட்டிங் பண்ணலாம். பட் இ ஓட்டிங்கும் நாட் மேண்டட்டரி, விருப்பப்பட்டார். அந்த வருஷம் அதனால இ ஓட்டிங் வச்சோம், யாரும் நாமினேட் பண்ணல, 4 பேரும் ரீஎலெக்ட் ஆகிட்டோம். அப்போ கொரோனாங்கிறதுனால மீட்டிங்லாம் ஜூம்லேயே நடத்தணும். அப்போ ஜூமில் நடத்த அதில் இருந்த இப்போ அந்த ரேஸ் கோர்ஸு அது சம்மந்தப்பட்ட அந்த ஃபண்டு அதுலேயும் வந்து முறைகேடுன்ற மாதிரிலாம் சொல்லி அதான் இருக்கு, அதுதான் சொல்ல வர்றேன். அப்போ என்ன பண்ணுறான்னா, இது டெண்டர்லாம் எதுவுமே கால்ஃபார் பண்ணாமல் இவனாவே ஒரு 4 பேரை போட்டு ஐயப்பன் இவனே இந்த டெண்டரை ஆளை வச்சு பண்ணான். சுப்பிரமணியன் இன்னொருத்தன செட்டிநாடு சிமெண்ட்ல இன்ஜினியராக இருக்கான், அவனை கொண்டாந்துட்டாங்க. நான் கேட்டேன், எப்படி நீ சுப்பிரமணியை கொண்டு வருவ? ஆனால் நான் சொல்கிற காளையப்பன், இந்த சுப்பிரமணி, இந்த வின்சென்ட், இவங்க மாதிரிலாம் அவனுக்கு ஐயப்பனுக்கு யாருன்னா சர்வீஸ் அண்ட் சப்ளை பண்ணுறவங்க. புரியுது, சர்வீஸ் அண்ட் சப்ளை. நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். நாளைக்கு இந்த இதை பேட்டியை கேட்டவன் எது எல்லாத்துக்கும் என்னை பற்றி அவனுக்கு தெரியும். டேன்னா ஓடுவான் 1 கிலோமீட்டருக்கு. சொல்லிட்டேன், இது மாதிரி ஒரு 7-8 பேர் இப்போ சர்வீஸ் அண்ட் சப்ளை பண்ணுறவங்க தான் அவங்க கூட இருக்காங்க. அவனுக்கு இருந்த நண்பர்கள் எனக்கு அங்கே உள்ள காமன் நண்பர்கள்லாம் இருக்காங்க. நிறைய பேர் விலகி வந்துட்டாங்க அவங்க விட்டு. இப்போ வந்து அதில் வந்து முறைகேடு பண்ணி டெண்டர் நான் இப்போ என்ன சொன்னேன்னாக்கா, நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, பேப்பரில் கால்ஃபார் பண்ணி எத்தனை பேர் வர்றாங்களோ வந்து இது க்ளோஸு டெண்டர் போட்டு பிரித்து அதில் நம்ம எல்லாரும் கமிட்டியில் வச்சு யார் நல்ல ஆள், நம்ம ப்ரைஸ் மட்டும் கம்மி பார்க்க வேண்டாம், குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன்னாரு. 2 பேருக்கும் ஜூம் மீட்டிங்லேயே தகராறு வந்துடுச்சு. உடனே அடுத்த நாள் என்ன பண்ணார், ஈவினிங் எனக்கு ஃபோன் பண்ணார், காலையில் உன் வீட்டுக்கு வர்றான் அப்படின்னாரு. நான் வந்துட்டு இல்லைங்க எதுக்கு அப்படின்னேன். இல்லை நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னாரு. நீங்கள் ஏன் வர்றீங்க, நானே வர்றேன் பங்களாவுக்கு அப்படின்னு சொன்னேன். பட் ரேஸில் விஷயமாலாம் எதுவும் பேசக்கூடாது, வேறு ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ சரின்ட்டு காலைல 11 மணிக்கு போனோம். கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். இந்த ரேஸ் ரோட் மேட்டர் தான் பேசினார். இல்லை நான் பிறந்ததுலேருந்தே என் சுபாவம் இது, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நான் செய்யணும்னு நினைப்பேன் அப்படின்னாப்புல. உடனே நான் சொன்னேன், நான் பிறந்ததுலேருந்து என் சுபாவம் நேர்மையாக இருக்கும், எது சரியா அதை நான் ஆமாம், தப்பு செஞ்சால் யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன், அது ஏன் சுபாவம் அப்படின்னு இப்படியே ஆர்குமெண்ட் போணுச்சு. முடியாதுன்ட்டேன் கடைசி வரைக்கும். ஒன்று மாற்றிங்கன்னாரு, நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு ஏறி வந்துட்டேன். என் டிரைவர் வேறு இருந்தான். என் டிரைவர் வந்து அப்போ ரேஸ் கிளப்பில் இந்த வேலையை விட்டு அனுப்பிச்சவன். அதனால் அவன் இருக்கணும் வாயை மூடிட்டு பேசலை. இப்போ வந்துட்டு திரும்ப அதே மாதிரி டெண்டரில் பிரச்சனை வந்தது. 2 பேருக்கும் பயங்கரமாக காரசார விவாதம் வந்துச்சு. அப்போ அந்த தேவநாதன் யாதவ், இன்னொருத்தன் செந்தில்னு ஒரு செட்டியார், 2 பேரும் கமிட்டி மெம்பர். அவனுக்கு சப்போர்ட்டாக, சேர்மேன் நீங்கள் எதாக இருந்தாலும் செய்யுங்க சேர்மேன், நாங்கள் வி ஆர் சப்போர்ட்டிங் யூ, மெஜாரிட்டி பீப்புள் சப்போர்ட்டிங் யூ அப்படின்னா. நான் இதுதான் இப்போ 600 கோடி பெனிஃபிட் ஃபண்டு இது மயிலாப்பூர் உள்ள இருக்கான்ல 1.5 வருஷமா தேவநாதன் யாதவ், அவன் தான் அது. அவனும் ஒரு கமிட்டி மெம்பராக இருந்தாங்க. வேலை நடந்துருக்கு. அவன் இப்போ உள்ள இருக்கான், 1.5 வருஷமா உள்ள இருக்கான். இப்போ 600 கோடி சீட்டிங்க அதாச்சா. இப்போ 2வது சார் பிடி அரசகுமார்னு இப்போ இந்த கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 100 கோடிக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவனை மெம்பர் ஆகணும் ஐயப்பன். நான் ஆகக்கூடாதுன்னு சொன்னேன். பைலா சேஸ், பைலாவில் கிளீனாக இருக்குது, எனி பொலிட்டிக்கல் பீப்புள் யார் பேர்லையாவது கிரிமினல் கேஸ் இருந்ததுன்னா அவங்கள சேர்க்கக்கூடாதுன்னு இருக்கு. 2மே இருக்குது, பொலிட்டிக்கல் பார்ட்டி கிரிமினல் கேஸ் பேர்ல இருக்குது, அதெல்லாம் சேர்த்துட்டாப்புல. அதே ஐஸ்வரி கணேஷ் வந்து அங்கே மெம்பராக இருக்காரு, ஸ்டாண்ட் மெம்பராக இருக்காரு. அவரை கிளப் மெம்பர் ஆகணும்னு சொன்னதுக்கு ஐயப்பன் வேண்டான்ட்டாப்புல. ஏன்னா அவன் நல்ல மனுஷன், நல்ல மனுஷன் இல்லை. அது இவன் 10 லட்ச ரூபா ஐயப்பன் செலவு பண்ணா அவன் 1 கோடி செலவு பண்ணுவான். செலவு பண்றதுல அவன் உள்ள வந்துட்டாக்க நம்மளை காலி பண்ணிடுவான் அப்படின்ட்டு என்கிட்ட விஷயத்த சொல்லியே வேண்டாம் அப்படின்ட்டாப்புல.
சரி என்ன அதோட விட்டுட்டேன். அப்புறம் ஐஸ்வரி கணேசன் நியாயமா வர வேண்டியவரை அவரை காலி பண்ணிட்டாங்க. நான் ஐஸ்வரி கணேசன் இதை சொல்லிட்டேன். அதனால அப்புறம் காரசாரமாக நினைச்சிட்டு மீட்டிங் முடிஞ்சிடுச்சு. ஒரு 50 ஃபோன் எனக்கு அடிச்சாப்புல. நான் எடுக்கல. ஐயப்பன் உடனே அவருக்கு வேண்டிய ஃப்ரெண்டு 2 பேர் எனக்கு வேண்டியவங்க ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஃபோன் பண்ணார், நீங்கள் எடுக்கணும், எடுத்து பேசுங்க, இருக்கணுமா இல்லை ஃப்ரெண்டாக பழகிட்டோம்னாப்புல. சாரி பேச மாட்டேன் அப்படின்ட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. என் வீட்டுக்கு வந்துட்டு தம்பிம்பாங்க அவங்கெல்லாம் ஐயப்பனை. உங்கள் காலில் வேணுனாலும் விடுறதுக்கு ரெடியாக இருக்காரு. உங்கள் காலில் வேணாலும் விடுங்க. தம்பி வந்து காலில் ரெடியாக மன்னிப்பு கேட்குறாங்காரு. அவரை வர சொல்கிறோம் அப்படின்னு. உள்ள வர சொல்லாதீங்க, நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். வந்து ஏதாவது தவறுதலாக நடந்துச்சுன்னாக்கா அப்புறம் நீங்கள் தான் இதுக்கு பொறுப்பாகுவீங்க. வேண்டாம், அட்லீஸ்ட் ஃபோனில் பேசுங்கன்னாங்க. பேச மாட்டேன்ட்டு அப்புறம் 3வது தடவை அவங்க அட்டன் பண்ணி பார்த்தாங்க. விட்டாச்சு. இன்னும் பல ஆட்கள் மூலியமாலாம் என்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணாப்புல. எல்லாத்தையும் மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடியே சில ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் கொஞ்சம் நான் பழகுவேன். அவங்கெல்லாம் சொன்னாங்க, நல்லவன் கிடையாது, எம்ஏ மாதிரி கிடையாது, அவன் வேலை ஆகணும்னா வந்து நமக்கு காலை பிடிப்பாப்புல, வேலை முடிஞ்சவன் நம்மளை யாருன்ட்டு போயிடுவான். அதனால நீ இப்போ அவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால ஓம் பேரும் கெடுது. யூ கம் அவுட் ஃப்ரம், அவன்கிட்ட வெளில வந்துருந்தாங்க. ரொம்ப நாளாக என் மனசு அது உறுத்திக்கிட்டு இருந்தது. வெளில வந்துட்டான். இந்த ஊழல் முறைகேடு இதுக்கெல்லாம் எப்போ தான் தீர்வு கிடைக்கின்றீங்க? எல்லாரும் சார் கமிட்டி மெம்பர்ஸ் முடிவு பண்ணணும். மொத்தம் இருக்கிற 12 கமிட்டி மெம்பர்லாம் 6 பேர் செட்டியார். இப்போ ரேஸ் கிளப்பில் அது யாரும் எல்லாம் ஜால்றான். இப்போ ஒருத்தன் சுதாகர்னு ஒருத்தனை போட்டான். அவன்லாம் தான் 5 வருஷம் எலிஜிபிலிட்டி, 5 வருஷம் மெம்பராக இருந்தால் தான் எல்லாம். அவன்லாம் இப்போ 2020 மெம்பர் ஆனவன். 5 வருஷம் அவனை போட்டு அவனுக்கு ஒரு இன்சார்ஜ் கொடுத்துருக்கான், கரப்டட் ஃபெல்லோ. அதே மாதிரி சத்யான்னு ஒருத்தனை போட்டிருக்கான், அவனை இப்போ கமிட்டி மெம்பர் ஆகியிருக்கான். இவன்லாம் வந்து அந்த நான் சொன்ன அந்த சர்வீஸ் அண்ட் சப்ளை குரூப் நடந்துட்டு இருக்குது. நான் இன்னும் கூட நீங்கள் இன்னும் 10 நிமிஷம் டைம் கொடுத்தா கூட சொல்கிறேன். இப்போ அவங்க அம்மா ஒரிஜினல் மதருக்கு சீரியஸாக போய் யாருக்கு இறந்து போயிட்டாங்க. அவன் ஐயப்பனுடைய ஒரிஜினல் மதர் அம்மா. ஒரு 15 லட்ச ரூபா செலவாகும். அதை வந்து செலவு பண்ணோம்னா ஏதோ கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுக்கு, இந்த வயசுக்கு மேலே இருந்து என்னத்தை பண்ண போகிறா, செத்தா சாப்பிட்டு விட்டுன்னு செலவு பண்ணாமல் பண்ணால செத்துட்டாப்புல. ஊரில் தான் செத்துது. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? சாதாரண ஆளு கூட தன்னுடைய அம்மானா முயற்சி பண்ணி பார்க்கலாம், சொத்து முக்கியம் இல்லைன்னு வருவாங்க. சார் இவன் வந்து 5 லட்சம் பெற்றவங்களுக்கும் விசுவாசமா இல்லை, வளர்த்தவங்களுக்கும் விசுவாசமா இல்லை. பெத்த பிள்ளை அதாவது எங்கே பிறந்தானோ அந்த குடும்பத்துக்கும் விசுவாசமா இல்லை, வளர்ப்பு பிள்ளை எங்கே வந்தானோ அந்த குடும்பத்துக்கும் விசுவாசமா இல்லை. உண்மையிலேயே ஐயப்பனுடைய ஒய்ஃப் கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த அந்த அவங்கெல்லாம் அதை இந்த மாப்பிள்ளை வேணான்னு சொல்லியிருந்துருக்காங்க. அவங்க செட்டாரில் நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப மனவேதனையில தான் இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களும் டெய்லி இடி ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்காங்க சார். கூப்பிடப்பெல்லாம் காலையில் போய் சாயந்தரம் தான் சார் வர்றாங்க. பாவம் சார் ஒரு லேடி. என்ன சொல்றீங்க? ஆமாம், அது ஒரு மன உளைச்சல் இருக்கும்ல, பாவம். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? இது ரொம்ப முக்கியமானது. மீனா முத்தையா வந்து நல்லா இருக்கிறப்ப இப்போ 90வது பர்த்டே பண்ணாங்க. என்னெல்லாம் இன்வைட் பண்ணி வீட்டுக்கு வந்து நல்லா கிஃப்டெல்லாம் வச்சு கொடுத்து இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க. ஐயப்பனை கூப்பிடல. ரொம்ப முக்கியமானது இது. கூப்பிடவே இல்லை. எங்கே வச்சு பண்ணாங்க? தினிக்கு அவர் ஒரு வாரிசு அரண்மனையில் வள்ளியம்மை இல்லை, வள்ளியம்மை ஹால், ராமநாதன் செட்டியார் ஹாலில் வச்சு பண்ணாங்க. அது ஒரு பக்கம். 2வது அவங்களுடைய பேத்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. திரும்ப இங்கே ரிசப்ஷன் வச்சாங்க எங்கள் லீலா பேலஸ். யாருடைய பேத்திக்கு? மீனாமுத்தையாவோட பேத்திக்கு. அது அண்ணாமலையோட பொண்ணுக்கு, 2வது பொண்ணுக்கு. அதுக்கு ஒரு ரிசப்ஷன் வச்சாங்க. அண்ணாமலையில் வந்திருந்தாரு. இவரை ஐயப்பனை கூப்பிடல, இன்விடேஷன் கொடுக்கல, ஒதுக்கிட்டாங்க. இப்போ ஐயப்பன் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது. யாருக்குமே தெரியாது, லவ் மேரேஜ். ஐயப்பன் பொண்ணுக்கு கல்யாணம். ஆமாம், ஐயப்பன் ஒய்ஃபு, அவங்க குடும்பத்தில் ஒரு 10 பேரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ஆனால் குரு பூரா தெரிஞ்சு போச்சு, அது வேற விஷயம். இதில் வச்சு வரதராஜ பெருமாள் கோயிலில் காஞ்சிபுரத்தில் வச்சு கல்யாணம் நடந்தது. அதுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காப்புல.
இன்விடேஷன் கொடுக்க வரக்கூடாது, உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுங்கன்ட்டாப்புல. அந்த அம்மா இருக்கும்போது அந்த அம்மா இருக்கும்போது கருப்பையா தான் அது சொன்னது. இல்லை வேணான்றாங்க ஆச்சு. அதெல்லாம் அவருக்கு கோபம். கொடுக்கல. அப்போ உனக்கு ஒன்றும் இல்லைன்னா போயிடுச்சு இல்லை, செத்த அன்னைக்கு நீ எதுக்கு வந்து உட்காந்துருக்க? இருக்கும்போது எதுக்குமே கூப்பிடல. அவங்க உன்னை ஒதுக்கிட்டாங்க. இறந்த போது அவங்களுக்கு அப்படி வரப்பு பிள்ளைன்னா கூட அண்ணாமலை தான். உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ எதுக்காக செத்த அன்னைக்கு வந்த? இந்த சொத்துக்காக. இப்ப மீனாமுத்தையோட சொத்து 2000 கோடி தேரும். 2000 கோடிக்கு மேல போகுன்றாங்க. அதுக்காக தான் அதை வந்து எப்படியாவது ஆட்டையை போட்டுடணும், எழுதி வாங்கிடணும். கருப்பையா இப்போ உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவர் அந்த அங்கேருந்து விரட்டி விட்டுருணும். அன்னைக்கு அண்ணாமலை அந்த ஆட்சி இருக்கிறதுக்கு அந்த ஆளுக்கு ஓரளவுக்கு கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஏதோ வளர்ப்பு பிள்ளையா வந்ததுக்காக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாப்புல. கடைசியில் கூர்க்கில் எஸ்டேட்டாக கொடுத்தாங்க. அடிமாட்டை உடைக்கி ஐயப்பண்டியை வித்துட்டான் அண்ணாமலை. ராணியம்மாவோட வளர்ப்பு பிள்ளை அந்த அண்ணாமலை ஐயப்பங்கிட்டே வித்துட்டாரு. இது நல்லா இருக்கு. இல்லை, முத்து வெள்ளையன்னு ஒரு கேரக்டர் வருது இல்லை சார்? அவன் முத்து வெள்ளையனும் அவர் யாரு? என்ன அதான் அவன் வந்து டைப்பிஸ்டாங்க பங்களாவுக்கு போனாலும் இவன் ஆஃபீஸுக்கு வேலைக்கு சேர்த்து ஐ திங்க் ஐயப்பன் அவன் தூரத்துக்கு உறவா இருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு வீடு செட்டியார் போயிட்டு அந்த டைப்பிஸ்ட் நடராஜன் இறந்த பிறகு பங்களாவுக்கு அனுப்பிச்சாருல்ல, ஐயாவுக்கு வர்ற லெட்டர் எல்லாம் டைப் பண்ணுறது, ஐயா சாப்பிட்டு லெட்டர் அனுப்பிச்சு அனுப்புறது அதெல்லாம் பண்ணுவாப்புல. ஆனால் அப்படி இருந்துக்கிட்டு நிறையா நியூஸ் எல்லாம் இது பண்ணி விட்டாப்புல. அது அங்கே இருந்துக்கிட்டு விஷயத்த வந்து வெளியில் சொல்லிடுறது. அதுக்கப்புறம் ஏசி முத்தியா அந்த ட்ரஸ்ட் ஆரம்பித்தாங்கல்ல, அப்போ அந்த குருசாமி முத்துவல்லியம் எல்லாம் போய் அந்த ட்ரஸ்ட்டில் எம்ப்ளாயாக இருந்தாங்க. எல்லாருக்கும் சேலரி. முத்துவல்லியனுக்கு 2.5 லட்சம் என்னமோ சேலரி. அப்பயும் அவன் இன்ஃபார்மராக தான் இருந்திருக்கான் ஐயப்பனுக்கு. டில் டுடே இன்னை வரைக்கும் வந்துட்டு அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ராணி மீனம்மா அவங்களுடைய ட்ரஸ்ட்டில் இருக்கிறாங்க. தகவல் அங்கே ராணி மீனம்மா இல்லை, சரி, எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் ட்ரஸ்ட் இருக்குல்ல, அது ஏசிஎம். அது உங்களுக்கு சொல்லுற அது வந்து ஏசி முத்தையா உடம்பு கொஞ்சம் முடியாமல் போனோன்னே குமார் ராணிகிட்ட பவரை கொடுத்துட்டாங்க. குமார் ராணி என்ன பண்ணாங்க, கருப்பையாவுக்கு பவரை கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ட்ரஸ்ட்டுக்கு அவரும் கருப்பையா தான். பின்னாடி இப்போ வந்து அந்த பேலஸை பொசிஷன் எடுக்க வேண்டியது கருப்பையாவோட பொறுப்பு தான். நாங்கள்லாம் ரெடியாக இருக்கோம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது. நியாயத்தின் பக்கம் சொல்கிறீங்க? நியாயத்தின் பக்கம், அவ்வளோதான். 75% ஷேர் அவங்களுக்கு இருக்கு. அது எல்லாத்தையும் இவர் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறாரு. ஆமாம், ஐயப்பன். அதான் அந்த உள்ள நடக்கிற வார். பார்க்கலாம், நம்ம சந்திப்போம், தொடர்ந்து பேசுவோங்க. நன்றி, வணக்கம்.